இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொடுத்து அனுப்பின காசுக்கெல்லாம் பொருள் வாங்கிட்டியா? இல்ல பாட்டி, நான் ஒரு 2000 ரூபாய் மிச்சம் பிடிச்சு வச்சிருக்கேன். இந்தாங்க. பாத்தீங்களா, நீங்க என்ன சொன்னீங்க? 10,000 கொடுத்து 10,000க்கு பொருள் வாங்கிட்டு வரணும்னு சொன்னீங்க. ஆனா இவ 8,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸ்டேஜா 10,000க்கு 20,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கா. கேசை தோத்துட்டா, ஸ்டேஜா ஜெயிச்சுட்டா. ஏய் சிந்தாமணி பிள்ளை, எதுக்கு இப்படி அவசரப்படுற? இப்படி அவசரப்பட்டு தான் உன் புருஷன் துபாயில இருந்து இறங்கவே மாட்டேங்கிறான். இசை பாப்பா, நீ ஏன் 2000 ரூபாய் திருப்பி கொண்டு வந்த? நீங்க ஒரு மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு 8,000 ரூபாய்க்கே போதுமானதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, எதேர்ச்சியா நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல எதிர்பாராத செலவு ஏதாவது வந்துருச்சுன்னா, ஒரு எமர்ஜென்சிக்காகவாவது செலவு பண்றதுக்கு கையில காசு எப்பவும் இருக்கணும்ல. கையில காசு இருக்குங்கிறதுக்காக மொத்தமா செலவு பண்ண முடியுமா? அதுக்குதான் இந்த 2000 ரூபாய் காசை மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன். சுபத்ரா, இசைய பாக்கும்போது அப்படியே ஒன்ன பாக்குற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல நீ இப்படித்தான் இருப்ப. இப்போ நீ ஏன் முடிவை சொல்லு. 2 பேரும் பேசுனதை கேட்டிருப்பல்ல, யார் ஜெயிச்சாங்க? நீயே சொல்லு. ஏ சுபத்ரா, இப்ப ஜட்ஜ்மெண்ட் உன் கைக்கு வந்திருக்கு. தீர்ப்ப நீயே சொல்லு. ஸ்ரீஜா, வீட்டுக்கு என்ன வாங்கணும்னு சொல்லும்போது அந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, வாங்குற பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன ரூட் மாறுது? இலவசங்கிறதுனால எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்க கூடாது. இந்த வீட்டுக்கு முதல்ல அது தேவையானது தானான்னு பார்க்கணும். காசு இருக்குன்றதுக்காக மொத்தமா எடுத்து செலவு பண்ண கூடாது. கொஞ்சம் காசை கையில வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாம, நீ வாங்கிட்டு வந்ததுல பாதி பொருள் தேவையில்லாத பொருள். எந்த நேரத்துல எந்த பொருளை பயன்படுத்தணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அத மட்டும்தான் வாங்கணும். வாங்கிட்டு வந்ததுக்காக நம்ம வீட்ல அத பயன்படுத்த முடியாதுல்ல. அப்படின்னு பார்த்தா இப்ப யார் ஜெயிச்சா? சொல்லு சுபத்ரா, யார் ஜெயிச்சா? இசைதான் ஜெயிச்சா.